சிறுவயதில் விஷயம் வேறாக இருந்தது அண்ணா. இப்போது சூழ்நிலை 20 வருடங்களுக்கு முன்பு இருந்ததைப் போல இல்லை. அப்போது நாங்கள் கஷ்டத்தில் இருந்தோம். உங்கள் உதவியின் கீழ் தங்கி இருந்தோம். ஆனால் இப்போது என் மகன் அனிகேத் சென்னையில் உள்ள மிகப்பெரிய புகழ்பெற்ற கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்துள்ளான். சமூகத்தில் அவனுக்கு ஒரு அந்தஸ்தும் கௌரவமும் இருக்கிறது. சிறுவயதில் அவன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உனது மகள் சாயின் பின்னால் அலைந்தான் என்றால் அது வெறும் குழந்தைத்தனம். அதை மறந்து விடுவதுதான் நம் அனைவருக்கும் நல்லது. ஏனென்றால் இப்போது என் மகன் ஒரு உயர்கல்வி கற்ற கௌரவமான மனிதன். உங்கள் மகளின் நிலையோ இப்போது ஊருக்கே தெரியும். 10ஆம் வகுப்பில் 2 முறை தோல்வியடைந்து இப்போது வீட்டின் 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடந்து காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாள். எங்களுக்கு எங்கள் குலத்தின் கௌரவத்தை கெடுக்க விரும்பவில்லை. நாளை மக்கள் பேராசிரியரின் மனைவி ஒரு படிக்காத தற்குறி என்று பேசக்கூடாது. அத்தையின் இந்த விஷம் போன்ற மற்றும் குத்தலான வார்த்தைகள் சமையலறை வாசலின் பின்னால் நின்று கொண்டிருந்த சாயின் இதயத்தை துண்டு துண்டாக சிதறடித்தன. தனக்கு திருமணம் நிச்சயமாக போகிறது என்ற மகிழ்ச்சியில் அவள் தனக்குள் சிரித்து கொண்டிருந்தாள். ஆனால் அடுத்த கணமே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் மழை பொழியத் தொடங்கியது. கையில் பிடித்திருந்த டீ ட்ரே நடுங்க ஆரம்பித்தது. அப்போது சாயின் அப்பா சங்கர் ஒரு பெருமூச்சு விட்டு மிகுந்த அமைதியான குரலில் கூறினார், சுலோச்சனா, உறவுகள் மனதாலும் அன்பாலும் பேணப்பட வேண்டியவை. சாய் படிப்பில் சுமாராக இருக்கலாம், ஆனால் அவள் உன்னுடைய சொந்த அண்ணன் மகள். அவளுடைய மனம் தங்கம் போன்றது. அனிகேத்தின் பெயர் சிறுவயதிலிருந்தே அவளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நீ இன்று திடீரென இப்படி பேசினால் என் நம்பிக்கையே உடைந்துவிடும் சுலோச்சனா. ஆனால் அத்தையின் குரல் இன்னும் கடுமையாக மாறியது. நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டே அவர் சொன்னார், அண்ணா, நம்பிக்கையால் வயிறு நிறைவதில்லை, கௌரவமும் கிடைப்பதில்லை. நகரத்தில் தலை நிமிர்ந்து வாழ கல்வி தேவை. அது உமது மகளிடம் இல்லை. நான் சொல்வதை கல்லில் எழுதிய எழுத்து என வைத்துக்கொள். அனிகேத் சாய் போன்ற ஒரு தகுதியற்ற பெண்ணை திருமணம் செய்து தன் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ள மாட்டான். இப்போது அவனுக்கு அவனுடைய அந்தஸ்திற்கு ஏற்ற பெண் வேண்டும். அவள் பார்ட்டிகளில் அவனோடு சரிசமமாக நின்று சரளமாக ஆங்கிலம் பேச தெரிந்தவளாக இருக்க வேண்டும். சாயைப் போல நாள் முழுவதும் அடுப்படியில் அமர்ந்து ரொட்டி தட்டி கொண்டிருப்பவளாக இருக்கக்கூடாது. இதை செவிமடுத்த போது சாயின் உள்ளத்தில் ஏதோ ஒன்று உடைந்து சிதறுவது போல இருந்தது. அவள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். அழுது வீங்கியிருந்த கண்களுடன் தனக்கு தானே ஒரு கேள்வி கேட்டாள். நான் உண்மையிலேயே எதற்கும் உதவாதவளா? எனக்கென்று ஒரு மதிப்பும் இல்லையா? அன்றிரவே அவள் ஒரு முடிவை எடுத்தாள். அந்த வெறுப்பிற்கு தன் வெற்றியின் மூலம் பதிலளிக்க வேண்டுமென்று. அவள் தூசு படிந்து கிடந்த தனது பழைய புத்தகங்களை வெளியே எடுத்தாள். வெற்றி பெறும் வரை உறக்கம் தன் கண்களை தீண்டாது என்று அவள் மனதிற்குள் உறுதியாக தீர்மானித்தாள். தோற்றுப்போன ஒரு பெண் பிடிவாதமாக மாறினால் வரலாற்றையே மாற்ற முடியும் என்பதை அந்த அகங்காரமான அத்தைக்கு நிரூபித்து காட்ட அவள் துடித்தாள். ஒரு காலத்தில் அவளுக்கு உலகமாக தெரிந்த அனிகேத் இப்போது அவளுக்கு ஒரு சவாலாக தெரிந்தான். மேற்படிப்பிற்காக சென்னை நகரத்திற்கு செல்ல அவள் முடிவு செய்தாள். மறுநாள் தன் அப்பாவின் முன்னால் கைகூப்பி நின்று அவள் சொன்னாள், அப்பா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நான் சுமை அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும். வெறும் பட்டத்தையும் காகித துண்டுகளையும் வைத்து மனிதர்களை எடை போடும் அந்த உறவுகளை நான் வேரோடு அறுத்தெறிய வேண்டும். சங்கர் தன் மகளை நகரத்திற்கு சென்று படிக்க அனுமதி அளித்தார். தன் மகளின் சுயமரியாதை புண்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். இனி அவளுடைய மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது என்பதையும் அவர் உணர்ந்தார். அடுத்த நாள் சாய் தனது பழைய புத்தகங்களையும் துணிகளையும் ஒரு பையில் எடுத்துக்கொண்டாள். தன் அறை கதவை உட்புறமாக தாளிட்டு கொண்டாள். அவள் காதுகளில் இன்னும் அத்தையின் வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருந்தன. அத்தை தன் தந்தையிடம் சொல்லியிருந்தார், அண்ணா, இந்த பெண்ணை நகரத்திற்கு அனுப்பி உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீர்கள். இங்கிருக்கும் கிராமத்து பள்ளியிலேயே 2 முறை தோல்வியடைந்தவள் நகரத்து கல்லூரியிலா சாதனை படைக்கப் போகிறாள். சாய் அந்த வார்த்தைகளை தன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு வைப்புத் தொகையைப் போல பத்திரப்படுத்தி கொண்டாள்.
அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு வகையான குளிர்ந்த நெருப்பு இருந்தது. அவள் தன் தந்தையின் அருகில் சென்று மெதுவாக சொன்னாள், அப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உங்கள் தலை குனியும்படி ஒருபோதும் நடக்க மாட்டேன். சங்கர் தன் மகளின் தலையில் கை வைத்து தழுதழுத்த குரலில் சொன்னார், சாய் மகளே, நகரத்து காற்று மிகவும் வேறுபட்டது. அங்கு மூச்சு விடுவதே சிரமமாக இருக்கும். அங்கு நமக்கு என்று யாரும் இல்லை. நீயோ ஒருபோதும் தனியாக வீட்டை விட்டு வெளியே சென்றதில்லை. பிறகு இதையெல்லாம் எப்படி சமாளிப்பாய்? சாய் தன் தந்தையின் கையை பிடித்து கொண்டு பதிலளித்தாள், அப்பா, சொந்த மனிதர்களே அந்நியர்களாக மாறும்போது நகரத்தின் அந்நியத்தன்மை எனக்கு அதிக நிம்மதியை தரும். எனக்கு தேவை உங்கள் ஆசிர்வாதம் மட்டுமே. நான் எனது அடையாளத்தை மறைத்து கொண்டு அங்கு செல்வேன். அதனால் அங்கு யாரும் என்னை 10ஆம் வகுப்பில் தோற்றுப்போன அந்த லாயக்கற்ற சாய் என்று அடையாளம் காண மாட்டார்கள். அடுத்த நாளே அவள் ஒரு பையில் சில துணிகளையும் நிறைய தன்னம்பிக்கையையும் நிரப்பிக்கொண்டு பேருந்தில் ஏறி அமர்ந்தாள். சென்னை சென்றடைந்ததும் ஒரு சாதாரண விடுதியில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தாள். அங்கிருந்த வார்டன் பெண்மணி மிகவும் கண்டிப்பான சுபாவம் கொண்டவர். அந்த வார்டன் அவளை மேலிருந்து கீழ் வரை உற்று பார்த்துவிட்டு, ஏய் பெண்ணே, உன் பெயர் என்ன? எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டார். சாய் தன் இமைகளை தாழ்த்தி கொண்டு ஒரு புதிய பெயரையும் அடையாளத்தையும் சூட்டி கொண்டு சொன்னாள், என் பெயர் சௌமியா. நான் இங்கே படிக்க மட்டுமே வந்திருக்கிறேன். வார்டன் ஒரு ஏளனமான சிரிப்புடன் சொன்னார், இங்கே வருபவர்கள் அனைவரும் இதைத்தான் சொல்கிறார்கள். ஆனால் நகரத்தின் மினுக்கத்தை பார்த்தவுடன் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். சாய் அதே உறுதியுடன் பதிலளித்தாள், ஆன்ட்டி, யாருடைய கடந்த காலம் அடர்ந்த இருட்டாக இருக்கிறதோ அவர்களுக்கு மினுக்கத்தை பார்த்தால் பயமாகத்தான் இருக்கும். எனக்கு எனது புத்தகங்களை வைக்க ஒரு சிறிய மூலை மட்டும் கொடுங்கள். அதன் பிறகு ஒரு பெரிய போராட்டத்தின் ஆரம்பம் தொடங்கியது. சாய், அதாவது இப்போது சௌமியா, கல்லூரியில் சேர்ந்தாள். ஆனால் அவளது சாதாரண உடைகள், அமைதியான குணம் மற்றும் கிராமத்து பேச்சு வழக்கை பார்த்து அங்கிருந்த மற்ற பெண்கள் அவளை கேலி செய்தார்கள். ஒரு நாள் ஒரு பணக்கார பெண் அவளது கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கிக் கொண்டு அந்த பெண் கேட்டாள், ஏய் பெண்ணே, நீ ஏன் எப்போதும் இந்த புத்தகங்களிலேயே மூழ்கி கிடக்கிறாய்? உனக்கு இந்த உலகத்தில் வேறு எதிலுமே ஆர்வம் இல்லையா? சாய் அமைதியாக தன் புத்தகத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு பதிலளித்தாள், இழப்பதற்கு ஏதேனும் இருப்பவர்களுக்கே ஆர்வம் இருக்கும். எனக்கு முன்னேற இருக்கும் ஒரே வழி இந்த புத்தகங்கள் மட்டும்தான். அவள் தனது உண்மையான அடையாளத்தை எவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தாள் என்றால், தன் கிராமத்தின் தெருக்களில் யாருடைய தோல்வி கதைகள் பேசப்பட்டதோ அதே பெண்தான் இவள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவள் விடுதியின் உணவகத்தில் இரவு வேலை செய்தாள். அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் தன் கட்டணத்தை செலுத்தினாள். பகல் முழுவதும் நூலகத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து புத்தகங்களுடன் நட்பு கொண்டாள். ஒரு இரவு அவளது அறையில் தங்கியிருந்த மானசி கேட்டாள், சௌமியா, நீ ஏன் வீட்டிற்கு ஃபோன் செய்வதில்லை? உனக்கு உன் அம்மாவின் நினைவு வருவதில்லையா? சாய் ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டே சொன்னாள், நினைவுகள் நிறைய வருகின்றன மானசி. ஆனால் தற்போது என் நினைவுகளின் மேல் சிலரது வெறுப்பு காவலில் இருக்கிறது. அந்த ஏளன பேச்சுகளுக்கு எனது வெற்றியால் நான் பதிலடி கொடுக்கும் வரை எனக்கு வீட்டை நினைத்து பார்க்கும் அதிகாரம் கூட இல்லை. இதை கேட்டு மானசி ஆச்சரியத்துடன் கேட்டாள், சாய், யாரால் உன்னை இவ்வளவு வெறுக்க முடியும்? சாய் சிரித்து கொண்டே சொன்னாள், மானசி, பலவீனமானவர்கள்தான் பொறாமைப்படுவார்கள், பலமானவர்கள் வெறுப்பார்கள். அந்த வெறுப்புதான் இப்போது எனது மிகப்பெரிய பலமாக மாறியுள்ளது. படிக்கும்போது அனிகேத்தை பற்றிய எண்ணம் அவளது மனதின் ஒரு மூலையில் கூட வரவில்லை. ஏனென்றால் அனிகேத் மீதான காதல் வெறும் சிறுபிள்ளைத்தனம் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அதற்காக அவள் தன் சுயமரியாதையை விலையாக கொடுக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் கல்லூரியின் ஒரு நிகழ்ச்சியில் பேராசிரியர் மேடைக்கு வந்து சொன்னார், நமது கல்லூரியில் ஒரு மாணவி இருக்கிறார். அவர் படிப்பில் அனைத்து சாதனைகளையும் முறியடித்துள்ளார். சௌமியா, நீ மேடைக்கு வந்து அனைவருக்கும் உன் வெற்றியின் ரகசியம் என்னவென்று சொல்.
சாய் மேடையில் நின்றபோது அவளுக்கு தன் கிராமத்து முற்றம் நினைவுக்கு வந்தது. அங்குதான் அவள் லாயக்கற்றவள் என்றும் முட்டாள் என்றும் இகழப்பட்டாள். அவள் மைக்கை பிடித்துக்கொண்டு இவ்வளவுதான் சொன்னாள். எனது வெற்றியின் ரகசியம் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று நான் நினைத்த ஒரு மனிதர் எனக்கு கொடுத்த அந்த துயரம்தான். மனிதர்கள் வேடத்தை மாற்றுவது எளிது, ஆனால் தனது சுய அடையாளத்தை தேடி கண்டடைவது மிகவும் கடினம். இதற்கிடையில் அவளுக்கு ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயில கல்வி உதவித்தொகை கிடைத்தது. அவளது கண்களில் முதல் முறையாக ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் தன் தந்தைக்கு கடிதம் எழுதினாள். அப்பா, இனி உங்கள் தலை பெருமையில் உயர்ந்து நிற்கும். அன்று நம் சொந்தங்களே கதவுகளை அடைத்த அந்த இரவில் நான் கண்ட கனவை இன்று நனவாக்கிவிட்டேன். அந்த நகரத்து நெரிசலில் அவள் தொலைந்து போன ஒரு சிறுமியிலிருந்து ஒரு ஆளுமை மிக்க பெண்ணாக உருவெடுத்தாள். இப்போது அவளுக்கு அனிகேத்தின் ஆதரவோ அல்லது அத்தையின் துணையோ தேவையில்லை. அவளது நடையிலும் பேச்சிலும் இப்போது ஒரு நிதானமும் கம்பீரமும் இருந்தது. அது நெருப்பாற்றை கடந்து வந்தவர்களுக்கே உரியது. அவள் இப்போது டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக இரவும் பகலும் உழைக்கத் தொடங்கினாள். உலகம் உறங்கும்போது அவள் விழித்திருந்தாள். மற்ற மாணவர்கள் ஊர் சுற்றும்போது அவள் புத்தகங்களுக்கும் கோப்புகளுக்கும் நடுவே மூழ்கி கிடந்தாள். அவளது ஒவ்வொரு நாளும் அவளை அந்த லட்சியத்தை நோக்கி அழைத்து சென்றது. அங்கிருந்து அவளது அவமானத்திற்கான கணக்கை தீர்க்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த கணக்கு பழிவாங்குவதற்காக அல்ல, மாறாக தன்னை நிரூபிப்பதற்காக இருந்தது. அவள் மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள், அனிகேத், நீ எந்த பேராசிரியர் என்ற அகந்தையில் இருக்கிறாயோ அந்த அகந்தையின் அடித்தளத்தையே இன்று நான் அசைத்து விட்டேன். இனி நாம் சந்திக்கும்போது நீ ஒரு சாதாரண பேராசிரியராக இருப்பாய். ஒவ்வொரு கர்வத்திற்கும் அவளிடம் பதில் இருந்தது. சாய் இப்போது ஒரு புயலாக மாறியிருந்தாள். அது விரைவில் அவளது கிராமத்தின் சூழலையே மாற்றப்போகிறது. அவளது வெற்றியின் சூரியன் உதயமாகும் நேரம் வந்துவிட்டது. அவள் தனது பழைய நினைவுகளை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டாள். அதனால் அவளது எதிர்காலத்தின் ஒளி மட்டுமே அவளுடன் இருக்கும். கடந்த காலத்தின் நிழல் அவளை தொந்தரவு செய்யாது. அந்த நாள் வந்தது. நகரின் ஒரு ஆடம்பரமான மண்டபத்தில் ஒரு பெரிய குடும்ப திருமணம் நடந்து கொண்டிருந்தது. மின்னொளி கண்களை பறித்தது. அனிகேத் தனது வெற்றியின் மமதையில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தான். அவன் தனது பேராசிரியர் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் 3 பீஸ் சூட் அணிந்திருந்தான். அவனது பேச்சு தான் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான மனிதன் என்பது போல இருந்தது. அதே நேரத்தில் சாய் தன் தந்தையுடன் அந்த திருமண விழாவிற்கு வந்தாள். அவளது உடை மிகவும் எளிமையாக இருந்தது. முகத்தில் அதே பழைய அமைதி இருந்தது. ஆனால் அனிகேத்தின் கண்களில் அவளுக்கு எந்த அடையாளமும் இருக்கவில்லை. ஏனென்றால் அவளை அவன் ஒரு வேண்டாத உறவாகவே பார்த்தான். தந்தையின் வற்புறுத்தலால் சாய் அங்கு வந்திருந்தாள். அனிகேத் தன் நண்பரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான், டேய், ஒரு மனிதனின் சகவாசமே அவனது அடையாளம். நான் முன்பே முடிவு செய்து விட்டேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் நம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மனிதர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும். அவர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி. அவனது பேச்சு அங்கேயே நின்று கொண்டிருந்த சாயை குத்தி காட்டுவது போல இருந்தது. அனிகேத்தின் நண்பன் சாயை சுட்டிக்காட்டி கேட்டான், அனிகேத், உன்னையே பார்த்து கொண்டிருக்கும் அந்த பெண் யார்? உனக்கு ஏதேனும் தூரத்து உறவினரா? அனிகேத் மிகவும் ஏளனமான பார்வையுடன் சாயை பார்த்துவிட்டு அலட்சியமாக சொன்னான், விடுடா, யாராவது கிராமத்து ஆட்களாக இருப்பார்கள். எங்கள் குடும்பத்தில் இதுபோல நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை தேவைக்கு மட்டும்தான் நாங்கள் நினைவில் வைத்திருப்போம். சாய் இதை கேட்டபோது அவளது நெஞ்சில் யாரோ ரம்பத்தை கொண்டு அறுப்பது போல இருந்தது. இருந்தாலும் துணிச்சலை வரவழைத்து கொண்டு அவள் அனிகேத்தின் அருகில் சென்றாள். குறைந்தபட்சம் ஒரு மனிதனாகவாவது அவனை சந்தித்து நலம் விசாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தயக்கத்துடன் கேட்டாள், அனிகேத், எப்படி இருக்கிறாய்? உன் வேலை எப்படி போகிறது? அவளது கேள்விக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அனிகேத் தனது கையில் இருந்த காலி கிளாஸை அவளிடம் நீட்டி மிகவும் திமிராக சொன்னான், ஏய் பெண்ணே, இந்த கிளாஸை பிடி. யாராவது சர்வர் தென்படுகிறார்களா என்று பார். என் நண்பருக்கு புதிய ஜூஸ் கொண்டு வரச் சொல்.
அந்த கிளாஸை பிடிக்கும்போது சாயின் கைகள் நடுங்கின, கண்கள் கலங்கின. தழுதழுத்த குரலில் சொன்னாள், அனிகேத், நான் சாய். நீ என் பெயரை கூடவா மறந்துவிட்டாய்? அனிகேத் சத்தமாக சிரித்துவிட்டு தன் நண்பர்களை பார்த்து சொன்னான், கேட்டீர்களா? இவள் இன்னும் அந்த பழைய நினைவுகளையே கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். இப்போது நான் இந்த நகரத்தின் புகழ்பெற்ற பேராசிரியர். உங்களைப் போன்ற படிப்பறிவில்லாத தேர்வில் தோல்வியடைந்தவர்களின் பெயர்களை நினைவில் வைத்துக்கொள்ள எனக்கு நேரமில்லை. உங்கள் உலகம் 10ஆம் வகுப்பு புத்தகத்தோடு முடிந்துவிட்டது. நானோ இங்கே PhD ஆய்வு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன். நமக்கிடையே ஒரு பெரிய இடைவெளி உருவாகிவிட்டது. அதை தாண்டி நீ என்னிடம் சமமாக பேசவே முடியாது. அவனது நண்பர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். ஒரு நண்பன் கேலியாக கேட்டான், என்ன பேராசிரியர், உங்கள் கடந்த காலம் உங்களை விடுவதாக இல்லையே? அனிகேத் சாயை வெறுப்புடன் பார்த்து சொன்னான், என் கடந்த காலம் எப்போதோ இறந்துவிட்டது. இவள் வெறும் ஒரு சுமை. குடும்ப சூழ்நிலைக்காக சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நீ இங்கிருந்து போ. உன் அப்பாவோடு உட்கார்ந்து சாப்பிடு. இது படித்தவர்களின் சபை. நீ இங்கே நிற்பதே எனக்கு விசித்திரமாக தெரிகிறது. சாய் அந்த கிளாஸை அங்கிருந்த மேஜையிலேயே வைத்தாள். திரும்பி பார்க்காமல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றாள். ஆனால் அனிகேத்தின் அந்த வார்த்தைகள் அவளது காதுகளில் சுத்தியலால் அடிப்பது போல உலைத்தன. நீ ஒரு சுமை. அனிகேத் மீண்டும் தனது பேச்சில் மூழ்கினான். ஒரு முறை கூட அவன் அவளை திரும்பி பார்க்கவில்லை. தனது சிறுவயது தோழியையும் வருங்கால மனைவியையும் தான் எவ்வளவு ஆழமாக காயப்படுத்தியிருக்கிறோம் என்பது தெரியாமல் அனிகேத் இருந்தான். அவன் தன் நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தான், நான் என் அம்மாவிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன். எனக்கு குறைந்தது தங்கப்பதக்கம் வென்ற பெண்ணை தேடுங்கள் என்று. ஒரு பேராசிரியரின் மனைவியை பார்த்தால் அவள் பேராசிரியரின் மனைவி போலவே இருக்க வேண்டும் இல்லையா? இதை தூரத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த சாய் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு உறுதியான முடிவை எடுத்தாள். இன்று முதல் அனிகேத்தின் பெயர் அவளுக்கு வெறும் அவமானத்தின் அடையாளமாக மட்டுமே இருக்கும். அனிகேத்தின் அகந்தை அவனை குருடாக்கிவிட்டது என்பதையும் அவனுக்கு உறவுகளின் மதிப்பு தெரியவில்லை என்பதையும் அவள் உணர்ந்தாள். அங்கு அத்தை சுலோச்சனாவும் இருந்தாள். அவள் எல்லோரையும் ஏளனமாக பார்த்து சொன்னாள், பார்த்தாயா, என் மகன் இன்று எந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறான் என்று. அவன் உன்னை போன்ற பெண்களை தண்ணீர் குடிக்கும் கிளாஸை பிடிக்கக்கூட வேலைக்கு வைக்க மாட்டான். அதனால் உன் தகுதியை அறிந்து நடப்பது நல்லது. அத்தையின் வார்த்தைகளுக்கும் சாய் பதில் சொல்லவில்லை. அமைதியாக மண்டபத்தை விட்டு வெளியேறினாள். அனிகேத்தின் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்வதே தனது மிகப்பெரிய வெற்றி என்பதை அவள் இப்போது உறுதியாக நம்பினாள். அன்று இரவு சாய் தனது டைரியில் எழுதினாள், அனிகேத், உனக்கு நன்றி. என்னை ஒரு சுமை என்று அழைப்பதன் மூலம் நீ எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதையை காட்டிவிட்டாய். இப்போது உனக்கு எனது வெற்றியின் உச்சியை நான் காட்டுவேன். அங்கே நீ நிமிர்ந்து என்னை பார்க்கும்போது உன் கழுத்தில் இருக்கும் அகந்தை என்னும் இரும்பு சட்டங்கள் உடையும். அனிகேத்தின் அந்த ஏளனமான நடத்தை சாயை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக அவளை இன்னும் வலிமையாக்கியது. அவள் இனி ஒருவரின் ஆதரவில் வாழும் ஏழை பெண் அல்ல, மாறாக தனக்குத்தானே ஆதாரமாக மாற தயாராகிவிட்டாள். எந்த பெண்ணை சுமை என்று கருதி அனிகேத் தன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்தானோ அதே சுமை ஒரு நாள் அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாக வரப்போகிறது என்பது அவனுக்கு தெரியாது. அனிகேத்தின் அறிவின் கர்வமும் புகழின் போதையும் அன்று உச்சத்தில் இருந்தது. ஆனால் விதியின் சக்கரம் சுழறத் தொடங்கிவிட்டது என்பதும், சாயின் படிப்பறிவின்மையை கேலி செய்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும் என்பதும் அவனுக்கு தெரியவில்லை. அந்த பனியான இரவில் சாய் தன் தந்தையின் கையை இறுக பிடித்து கொண்டு சொன்னாள், அப்பா, நான் என்னை ஒரு வெற்றியாளராக மாற்றும் வரை இங்கிருந்து திரும்ப மாட்டேன். சங்கர் தன் மகளின் கண்களில் மலையையும் பிளந்து வழி உருவாக்கும் அந்த உறுதியை கண்டார். அனிகேத் தன் கர்வத்தின் உலகத்தில் மூழ்கியிருக்க, இங்கே சாய் தன் கண்ணீரை மையாக கொண்டு விதியின் புதிய கதையை எழுதத் தொடங்கினாள். அனிகேத் போன்ற கதாபாத்திரங்களுக்கு காத்திருந்தது வெறும் பச்சாதாபம் மட்டுமே. அனிகேத்தின் நண்பர்கள் அவனது வெற்றியை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அவன் நாற்காலியில் மிகவும் கம்பீரமாக அமர்ந்திருந்தான், ஏதோ உலகத்தையே வென்றுவிட்டது போல. ஆனால்
உண்மையான வெற்றி அந்த பெண்ணுக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்பது அவனுக்கு தெரியாது. எவளை அவன் வெறும் கிளாஸை பிடிக்கும் சாதாரண பெண் என்று அவமதித்தானோ அவளே வெற்றி கனியை பறிக்கப் போகிறாள். இப்போது காலத்தின் ஒவ்வொரு நொடியும் அனிகேத்தின் வீழ்ச்சியை நோக்கியும் சாயின் வளர்ச்சியை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருந்தது. விடுதியின் அந்த சிறிய அறையில் சாய் தனது வாழ்க்கை புத்தகத்தின் புதிய பக்கத்தை திறந்திருந்தாள். நள்ளிரவு 2 மணி ஆனாலும் மேஜை விளக்கின் வெளிச்சத்தில் அவள் படித்து கொண்டிருந்தாள். அவளது அரை தோழியான காவேரி தூக்கத்தில் புரண்டு படுத்துவிட்டு சாயை பார்த்துவிட்டு சலிப்புடன் எழுந்து அமர்ந்தாள். காவேரி கொட்டாவி விட்டு கொண்டே சொன்னாள், சௌமியா, உனக்கு என்ன பைத்தியமா? அப்படி என்ன தேர்வு இது? இதற்காக உன் தூக்கத்தையும் நிம்மதியையும் தொலைத்துவிட்டு இப்படி அமர்ந்திருக்கிறாய். உனக்கு வாழ்க்கையில் ஓய்வே வேண்டாமா? சாய் தனது களைத்த கண்களை துடைத்து கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். காவேரி, எதையும் இழக்காதவர்களுக்குத்தான் ஓய்வு எடுக்கும் உரிமை உண்டு. நான் எனது அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். எனது தூக்கத்தை பணயம் வைத்து அந்த மரியாதையை நான் வாங்கப் போகிறேன். எதை எனது சொந்த மனிதர்களை என்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார்களோ. காவேரி சாயின் மேஜையில் இருந்த புத்தக குவியலை பார்த்துவிட்டு கேட்டாள். ஆனால் நீ ஏன் உன் வீட்டில் சொல்லவில்லை? உனக்கு இந்த ஆண்டின் மிகப்பெரிய கல்வி உதவித்தொகை கிடைத்திருக்கிறது என்று தெரிந்தால் உன் தந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார். நீ ஏன் இப்படி ஒரு இரகசிய வாழ்க்கையை வாழ்கிறாய்? உன் படிப்பை பற்றி ஏன் உறவினர்களிடம் சொல்ல மறுக்கிறாய்? என்ன காரணம்? சாய் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பதிலளித்தாள். இன்னும் அதற்கான நேரம் வரவில்லை காவேரி. நான் இப்போது சொன்னால் என் அத்தை ஏதாவது புது பிரச்சனையை உருவாக்குவார். நான் இங்கே ஏதோ தொழிற்சாலையிலோ அல்லது கடையிலோ வேலை செய்து காலத்தை கடத்துகிறேன் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் அப்படியே நினைக்கட்டும். ஏனென்றால் அமைதியாக செய்யும் உழைப்பு வெற்றியின் ரூபத்தில் வெளிப்படும் போது அதன் சத்தம் இந்த உலகிற்கே கேட்கும். காலையில் அவளது தந்தை சங்கரிடமிருந்து ஃபோன் வந்தது. சாய் தனது குரலை சரி செய்து கொண்டு ஃபோனை எடுத்தாள். தந்தையின் குரலில் கவலை தெரிந்தது. அவர் கேட்டார், சாய் மகளே, அங்கே எல்லாம் எப்படி இருக்கிறது? நகரில் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்று கேள்விப்பட்டேன். உனக்கு பணத்தேவை இருந்தால் சொல். நான் நமது நிலத்தின் ஒரு சிறிய பகுதியை விற்று விடுகிறேன். ஆனால் உன் படிப்பை மட்டும் நிறுத்திவிடாதே. சாயின் கண்கள் கலங்கின. ஆனால் அவள் தன் குரலை உறுதிப்படுத்தி கொண்டு சொன்னாள், இல்லை அப்பா, எனக்கு பணத்திற்கு எந்த தேவையும் இல்லை. நான் இங்கே ஒரு சிறிய அலுவலகத்தில் தட்டச்சு வேலை செய்கிறேன். அதில் கிடைக்கும் வருமானமே எனக்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் உடல் நலத்தை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள். தந்தை ஒரு பெருமூச்சுடன் சொன்னார், அனிகேட் படிக்கும் அந்த பெரிய கல்லூரியில் உன்னையும் படிக்க வைத்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. ஆனால் என்ன செய்வது? என் சூழ்நிலை அப்படி. சாய் சிரித்து கொண்டே சொன்னாள், அப்பா, பேராசிரியர் என்பது வெறும் ஒரு வேலைதான். உண்மையான மரியாதை மனித நேயத்திலும் பண்பிலும் தான் இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். எந்த ஒரு பேராசிரியரும் கனவில் கூட நினைக்காத கௌரவத்தை நான் உங்களுக்கு பெற்றுத் தருவேன். ஃபோனை வைத்த பிறகு சாய் மீண்டும் தனது கோப்புகளில் மூழ்கினாள். ஒரு இரகசிய இராணுவ நடவடிக்கை போல அவள் தனது டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி வந்தாள். அவளது இந்த தோற்றம் ஒரு பெரிய வெடிப்புக்கு தயாராகும் ஒரு இரகசிய வைரத்தைப் போல இருந்தது. அவள் கல்லூரிக்கு செல்லும்போது கேண்டீனில் அரட்டை அடிக்காமல் நூலகத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து பழமையான புத்தகங்களை படிப்பாள். ஒரு நாள் கல்லூரியின் முதல்வர் அவளை தனது அறைக்கு அழைத்து சொன்னார், சௌமியா, உன்னை குறித்து பெருமைப்படுகிறோம். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பேச்சு போட்டியில் நீ முதலிடம் பிடித்துள்ளாய். இதற்காக அரசு உனக்கு சிறப்பு கல்வி உதவித்தொகை வழங்குகிறது. இந்த விழாவிற்கு உனது குடும்பத்தினர் அல்லது உறவினர்களை அழைக்க வேண்டுமானால் சொல். சாய் மிகவும் பணிவாக தலைகுனிந்து சொன்னாள், ஐயா, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் எனது இந்த வெற்றி தற்போது ரகசியமாகவே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பது என் கிராமத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது. முதல்வர் ஆச்சரியத்துடன் கேட்டார், ஏன் மகளே, வெற்றியை பகிர்ந்தால்தானே அது வளரும்? சாய் பதிலளித்தாள், ஐயா, சில காயங்களுக்கு முழுமையான வெற்றி மட்டுமே மருந்தாக இருக்கும். எனது வெற்றி இன்னும் முழுமையடையவில்லை.
எந்த நாளில் நான் நீதியின் பேனாய் இயங்கும் அந்த நாற்காலியில் அமருகிறேனோ அன்று நானே இந்த உலகிற்கு சொல்வேன், லாயக்கற்றவள் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் எதை சாதித்து காட்டினாள் என்று. சாயின் நடத்தையில் இருந்த அந்த உறுதியை காவேரி அடிக்கடி கவனிப்பாள். அவள் சொல்வாள், சாய், நீ யாரிடமாவது பேசும்போது உனது பேச்சில் ஒரு கூர்மை இருக்கிறது, ஏதோ யாரிடமோ பழி வாங்குவது போல. சாய் பதிலளிப்பாள், இல்லை காவேரி, இது பழி வாங்குதல் அல்ல, எனக்கு இத்தனை ஆண்டுகளாக கிடைத்த ஏளன பேச்சுக்களுக்கான பதில். அவள் இரவும் பகலும் உழைத்தாள். ஒரு நாளைக்கு 2 அல்லது 2.5 மணி நேரம் மட்டுமே உறங்கினாள். மீதி நேரமெல்லாம் சட்ட புத்தகங்களையும் தற்போதைய நிகழ்வுகளையும் படிப்பதிலேயே செலவிட்டாள். அவளது கண்களுக்கு கீழே கருவளையங்கள் தோன்றின. ஆனால் அவளது லட்சியத்தில் ஒரு சிறு மாற்றமும் ஏற்படவில்லை. அவள் அடிக்கடி இரவு நேரத்தில் ஜன்னல் அருகே நின்று அனிகேத்தின் அந்த வார்த்தைகளை நினைத்து பார்ப்பாள், நீ ஒரு சுமை. பிறகு புதிய உத்வேகத்துடன் படிக்கத் தொடங்குவாள். தனது கல்வி உதவித்தொகையை பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தி விலை உயர்ந்த புத்தகங்களையும் குறிப்புகளையும் வாங்கினாள். இந்த காலகட்டத்தில் அவள் பலமுறை பண கஷ்டத்தை எதிர்கொண்டாள். ஆனால் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. ஒருமுறை அவளது அத்தை சுலோச்சனாவிடம் இருந்து ஃபோன் வந்தது. அவர் கேலியாக கேட்டார், என்னடி, நீ நகரில் பெரிய அதிகாரி ஆகிவிட்டதாக கேள்விப்பட்டேன், எவ்வளவு சம்பாதிக்கிறாய்? சாய் மிகவும் பொறுமையாக பதிலளித்தாள், அத்தை, இன்னும் நான் படித்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் சம்பாதிக்க தொடங்கும் நாளில் உங்களுக்கு நிச்சயம் தெரியும். அத்தை சத்தமாக சிரித்துவிட்டு சொன்னார், ஆமாம், நீ அங்கே என்ன சாதிக்கிறாய் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். என் பேச்சை கேட்டு ஊருக்கு திரும்பி வா. அனிகேத்திற்கு ஒரு பெரிய இடத்து பெண்ணுடன் திருமணம் முடிவாகியுள்ளது. நீ அங்கே வந்து வீட்டு வேலைகளுக்காவது உதவியாக இருப்பாய். சாய் மனதை கல்லாக்கி கொண்டு சொன்னாள், நிச்சயமாக அத்தை, நான் அந்த நாளில் கண்டிப்பாக வருவேன். எனது சம்பாத்தியத்தின் பங்கையும் உங்களுக்கு தருவேன். சாய் ஃபோனை வைத்துவிட்டு தனது இந்த இரகசிய போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது என்று தனக்குத்தானே சபதம் செய்தாள். அவளது தயாரிப்பு முழுமையடைந்திருந்தது. இப்போது முடிவுகளுக்காக மட்டுமே காத்திருந்தாள். அவளது இந்த அமைதி அனிகேத்தின் அகந்தையையும் அத்தையின் வெறுப்பையும் நிரந்தரமாக அடக்கப் போகும் ஒரு புயலின் அறிகுறி என்பது அவளுக்கு தெரியும். அவளது இரவு நேர விழிப்புணர்வையும் பகல் நேர உழைப்பும் அவளுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்திருந்தது. இப்போது அவளுக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை. தனது அவமானத்திற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கும் ஒரு தனிப்படையாகவே அவள் மாறியிருந்தாள். ஒரு பெண் தனது அவமானத்தையே தனது பலமாக மாற்றிக்கொள்ளும் போது அவளை வீழ்த்த யாராலும் முடியாது என்பதற்கு சாயின் கதை ஒரு சாட்சியாக இருந்தது. அவள் தனது அனைத்து வெற்றிகளையும் ஒரு கோப்பில் வைத்திருந்தாள். அதற்கு எனது பதில் என்று பெயரிட்டிருந்தாள். அந்த பதில் விரைவில் அனைவர் முன்னிலையிலும் வரப்போகிறது. சாயின் பயணம் அதன் இலக்கை நெருங்கிவிட்டது. இறுதியாக அவளது உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. நகரின் அரசு கல்லூரியின் அந்த பிரம்மாண்டமான அரங்கம் இன்று மலர்களாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆண்டு பரிசு வழங்கும் விழா கோலாகலமாக தொடங்கியது. அனிகேத் இப்போது அந்த கல்லூரியின் மிகச்சிறந்த பேராசிரியராக கருதப்பட்டான். அவன் மேடையின் நடுவில் நின்று கொண்டு தனது இளநிலை பேராசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் தனது அதிகாரத்தை காட்டிக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் அதே பழைய அகந்தை இருந்தது. அது காலப்போக்கில் இன்னும் அதிகமாகி இருந்தது. தனது கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு அவன் கத்தினான், ஏய், நீங்கள் எல்லாம் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவர் இந்த மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியர். அவர் தனது கண்டிப்பிற்கு பெயர் பெற்றவர். இந்த நிகழ்ச்சியில் ஏதேனும் குழப்பம் நேர்ந்தால் நம் கல்லூரியின் கௌரவம் மண்ணாக்கிவிடும். அனிகேத்தின் அருகில் நின்ற மற்றொரு பேராசிரியர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அனிகேத், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை போன்ற ஒரு ஆள் இருக்கும்போது என்ன குறை வந்துவிடப் போகிறது? நீதானே இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர். உனது அதிகாரம்தான் இந்த நகரம் முழுவதுமே பிரபலமாயிற்றே. அனிகேத் தனது டையை சரி செய்து கொண்டு பெருமையுடன் சொன்னான், அது இருக்கட்டும். ஆனால் வேலையில் கவனக்குறைவாக இருப்பது எனக்கு பிடிக்காது. மேலும் அந்த மேடம் மிகவும் குறைந்த வயதிலேயே முதல் முயற்சியிலேயே டிஎன்பிஎஸ்சியில் முதலிடம் பிடித்தவர் என்று கேள்விப்பட்டேன்.
இது போன்ற புத்திசாலிகள் நம்மிடம் இருந்திருக்கலாம். மாறாக இங்கே மக்கள் 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெறுவதற்கே ஆயுள் முழுவதையும் செலவிடுகிறார்கள். அவனது ஏளன பேச்சு இப்போதும் மறைமுகமாக சாயைத்தான் குறித்தது. அரங்கின் பின்னால் அமர்ந்திருந்த சில மாணவர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்தனர். இன்று பேராசிரியர் அனிகேத் கொஞ்சம் அதிகமாகவே காற்றில் பறக்கிறார். ஒருவேளை அவருக்கு தலைமை விருந்தினரிடமிருந்து தங்களுக்கு ஏதேனும் ஆதாயம் அல்லது பாராட்டு கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார் போல. அதற்குள் அரங்கின் முக்கிய நுழைவாயிலில் ஒரே பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையின் சைரன் சத்தம் நெருங்கி ஒலித்தது. அனிகேத் ஒரு பெருமூச்சு விட்டு தனது கோட்டின் பட்டனை போட்டுக்கொண்டு வரவேற்பு குழுவினருக்கு உத்தரவிட்டான். எல்லோரும் வரிசையாக நில்லுங்கள். அவர் உள்ளே வந்தவுடன் மலர் தூவத் தொடங்குங்கள். முகத்தில் புன்னகை மட்டுமே இருக்க வேண்டும். அதற்குள் கல்லூரியின் உதவியாளர் ஓடி வந்து சொன்னார், ஐயா, வண்டிகள் வாசலுக்கு வந்துவிட்டன. பாதுகாப்பு அதிகாரி சொல்கிறார், மேடம் இன்னும் சில நொடிகளில் அரங்கிற்குள் வந்துவிடுவார் என்று. அனிகேத் மீண்டும் ஒரு முறை அரங்கத்தை நோட்டமிட்டான். அவனுக்கு சூழலில் ஒரு விசித்திரமான பதற்றம் தெரிந்தது. அவனது இதயத் துடிப்பு காரணமில்லாமல் அதிகரித்தது. இவ்வளவு பெரிய அதிகாரியை வரவேற்பதால் ஏற்படும் பதற்றம் இது என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான். அவன் மைக் மூலம் மாணவர்களுக்கு உத்தரவிட்டான். மாணவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அவரவர் இடத்தில் அமர வேண்டும். விருந்தினர் உள்ளே நுழையும் நேரம் வந்தது. அரங்கம் முழுவதும் நிசப்தம் நிலவியது. மாவட்டத்தின் தலைமை அதிகாரி உள்ளே வரப்போகும் அந்த பெரிய நுழைவாயிலை நோக்கி அனைவரது பார்வையும் நிலைத்திருந்தது. அனிகேத் மேடையிலிருந்து கீழே இறங்கி கையில் மலர் கொத்தை ஏந்தி வரவேற்பதற்காக சரியாக முன்னால் வந்து நின்றான். அவனது மனதில் இப்போதும் தனது வெற்றியையும் கௌரவத்தையும் பற்றிய எண்ணம் மட்டுமே இருந்தது. இன்றைய நிகழ்ச்சியின் உண்மையான நாயகன் நான்தான் என்றும், நாளைய செய்தித்தாளில் அந்த பெரிய விருந்தினருடன் தனது புகைப்படம் வரும் என்றும் அவன் நினைத்து கொண்டிருந்தான். அதற்குள் கதவு திறக்கப்பட்டது. காவலர்கள் வழியை சரி செய்தனர். அடர் நீல நிறத்தில் மிகவும் கண்ணியமான மற்றும் கம்பீரமான புடவை அணிந்த ஒரு ஆளுமை மிக்க பெண் அரங்கிற்குள் நுழைந்தார். அவரது முகத்தில் இருந்த கம்பீரத்தையும் ஒளியையும் கண்ட அனைவரும் தானாகவே மரியாதையுடன் எழுந்து நின்றனர். அனிகேத் புன்னகைத்து கொண்டே தலையை சிறிது சாய்த்து மலர் கொத்தை கொடுப்பதற்காக அவன் கைகளை நீட்டினான். ஆனால் அவனது பார்வை அந்த சிறப்பு விருந்தினரின் முகத்தில் விழுந்த கணமே அவனது கைகள் பனியைப் போல குளிர்ந்து போயின. நாக்கு தழுதழுத்தது. அவனுக்கு முன்னால் நின்றது வேறு யாருமல்ல, சாய்தான். எவளை அவன் படிப்பறிவில்லாதவள் என்றும் சுமை என்றும் துரத்தி அடித்தானோ அவளே அங்கு நின்றிருந்தாள். சாயின் கண்களில் இப்போது அந்த பழைய பயந்த சுபாவம் இல்லை. மாறாக அனிகேத்தின் ஒட்டுமொத்த அகந்தையை சாம்பலாக்கும் ஒரு ஒளி இருந்தது. சாய் மிகவும் அமைதியாக அனிகேத்தின் நடுங்கும் கைகளில் இருந்து அந்த மலர் கொத்தை பெற்றுக்கொண்டாள். முகத்தில் ஒரு மெல்லிய ஆனால் உறுதியான புன்னகையுடன் சொன்னாள், நன்றி பேராசிரியர் அனிகேத். கேள்விப்பட்டேன் நீங்கள்தான் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் என்று. உங்கள் வகுப்பறையில் இருக்கும் அதே ஒழுக்கம் இங்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். அனிகேத்தின் தொண்டை வறண்டது. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அரங்கம் தன்னை சுற்றி சுழல்வது போல அவனுக்கு தோன்றியது. அவனது பக்கத்தில் இருந்த மற்றொரு பேராசிரியர் அவன் தோளை தட்டி கேட்டார், என்ன அனிகேத், உனக்கு என்னவாயிற்று? ஏன் சிலையை போல நின்று விட்டாய்? மேடத்தை மேடைக்கு அழைத்து செல். அனிகேத் தடுமாறும் காலடிகளுடன் சாய்க்கு வழிவிட்டான். அவளுக்கு முன்னால் மிக மரியாதையுடன் மேடையை நோக்கி அழைத்து சென்றான். அவளுக்கு பின்னால் நடந்து செல்லும்போது அனிகேத்தின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு திரைப்படத்தை போல அவனது கண் முன்னே வந்து போனது. சாய் மீது அவன் வீசிய அந்த அவமானகரமான வார்த்தைகளும் ஏளன பேச்சுகளும் இன்று அவனது முகத்திலேயே உமிழ்வது போல இருந்தன. அரங்கில் இருந்த ஒவ்வொருவரும் சாயின் ஆளுமையால் கவரப்பட்டனர். அனிகேத்திற்கோ தான் மக்கள் முன்னிலையில் தண்டிக்கப்படுவது போல தோன்றியது. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு பெரிய பதவிக்கு அவள் எப்படி வந்தாள்? எனக்கு ஒரு செய்தி கூட தெரியவில்லையே என்ற கேள்வி மட்டுமே அவனது மனதிற்குள் ஒலித்து கொண்டிருந்தது. சாய் மேடைக்கு சென்று மைக்கை பிடித்து பேசத் தொடங்கினாள். அவளது குரலில் ஒரு வெற்றியாளருக்கே உரிய கம்பீரம் இருந்தது. அவள் சொன்னாள், இங்கு வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் எனது மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம்.
இன்று நான் ஒரு அதிகாரியாக வரவில்லை, மாறாக ஒரு உதாரணமாக வந்துள்ளேன். ஒருவரை லாயக்கற்றவர் என்று உலகம் ஒதுக்கி தள்ளும்போது அவர் மனதில் உறுதியான லட்சியத்தை கொண்டால் விதியை மாற்ற அதிக காலம் எடுக்காது. அனிகேத் ஒரு மூலையில் நின்று கொண்டு வேர்வையில் நனைந்திருந்தான். தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வியை அவன் உணர்ந்தான். சற்று முன்பு அவனுக்கு தோன்றிய அந்த பதற்றம் வேறொன்றுமில்லை, அது அவனது வீழ்ச்சியின் அறிகுறிதான். சாயின் இந்த வெற்றி இன்று அவனது அறிவின் கர்வத்தை மண்ணோடு மண்ணாக்கியது அனிகேத்திற்கு புரிந்துவிட்டது. இன்று தான் ஒரு நட்சத்திரம் அல்ல, மாறாக அணைந்து போன ஒரு விளக்கு என்று. சாயின் ஒளிக்கு முன்னால் அவனது மமதை காணாமல் போனது. சாய் இப்போது மேடையின் நடுவில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஒரு வெற்றியாளராக பார்த்து கொண்டிருந்தாள். அனிகேத்தின் நிலையோ தூக்கு மேடைக்கு முன்னால் நிற்கும் ஒரு குற்றவாளியைப் போல இருந்தது. அவன் ஒரு மூலையில் நின்று அடிக்கடி நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டே இருந்தான். இதெல்லாம் எப்படி, எப்போது நடந்தது என்று அவன் மனம் அலைபாய்ந்தது. இறுதியாக அனிகேத் எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு சாயின் அருகில் சென்றான். மிகவும் மெதுவான குரலில் கேட்டான், சாய், இது நீதானா? நிஜமாகவே நீதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாயா, அல்லது நான் ஏதேனும் கனவு காண்கிறேனா? சாய் தனது கோப்பில் இருந்து பார்வையை விலக்கி அனிகேத்தை ஒரு அந்நியரை பார்ப்பது போல பார்த்தாள். மிகவும் நிதானமான குரலில் பதிலளித்தாள், மன்னிக்கவும் மிஸ்டர் அனிகேத், தற்போது ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினரின் தனிப்பட்ட இடத்தில் இப்படி அத்துமீறி நுழைவது உங்கள் ஒழுக்கத்திற்கு எதிரானது. அனிகேத் முகத்தில் யாரோ பனிக்கட்டியை வீசி எரிந்தது போல உணர்ந்தான். அவன் பதற்றத்துடன் சொன்னான், சாய், நான் அனிகேத், உன் அனிகேத், உன் வருங்கால கணவன், உன் சிறுவயது நண்பன். நமக்கிடையே இருந்த எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாயா? சாய் மைக் அணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொண்டு மிகவும் குளிர்ந்த குரலில் சொன்னாள், உறவு என்பதெல்லாம் உறவுகளை மதிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான். மற்றபடி எல்லாமே பழைய காகிதங்களை போன்றதுதான். அனிகேத்தின் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல தோன்றியது. அவன் அவளை ஏய் சாய் என்று ஒரு காலத்தில் அழைத்தான். ஆனால் இன்று அதே பெண் அவனை மிஸ்டர் அனிகேத் என்று அழைத்து அவனது தகுதியை காட்டிக் கொண்டிருந்தாள். அதற்குள் அரங்கில் இருந்த ஒரு பேராசிரியர் முன்னே வந்து சாயிடம் கேட்டார், மேடம், நீங்கள் பேராசிரியர் அனிகேத்தை முன்னமே அறிவீர்களா? ஏனெனில் அவரது முகம் மிகவும் திகைப்பில் இருப்பதை சொல்கிறது என்று ஒரு பேராசிரியர் கேட்டார். சாய் சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள், பேராசிரியர் அவர்களே, ஆச்சரியப்படுவது என்பது விவரம் தெரியாதவர்களின் அடையாளம். நான் இந்த கல்லூரியின் தரத்தைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்குள்ள ஆசிரியர்கள் படிப்பை விட விருந்தினர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்களே. அனிகேத் யாரோ தன்னை சவுக்கால் அடித்தது போல உணர்ந்தான். அவன் அங்கிருந்து விலகி பின்னால் சென்றான். அங்கு அவனது தாய் சுலோச்சனா அத்தை இன்னும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். அத்தை அனிகேத்தின் கையை பிடித்துக்கொண்டு நடுங்கும் குரலில் கேட்டார், அனிகேத், இது நாம் வீட்டிலிருந்து துரத்திய அந்த லாயக்கற்ற சிறுமிதானே? அவள் எப்படி இவ்வளவு பெரிய அதிகாரி ஆனாள்? இதில் ஏதேனும் ஏமாற்று வேலை இருக்குமோ? அனிகேத் தாயின் கையை உதறினான். கோபத்துடன் சொன்னான், அம்மா, இப்போது இந்த பேச்சில் எந்த அர்த்தமும் இல்லை. உனது அந்த நாக்கினால் எனது எல்லாவற்றையும் நீ பாழாக்கி விட்டாய். இன்று அவள் அமர்ந்திருக்கும் அந்த நாற்காலியை அடைய அவள் எவ்வளவு தூரம் பயணித்திருப்பாள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவளது கண்களில் இருக்கும் அந்த குளிர்ந்த பார்வை ஒன்று சொல்கிறது. அவள் நம் அனைவரையும் தனது மனதிலிருந்து எப்போதோ நீக்கிவிட்டாள். அத்தை சொன்னார், அதற்கென்ன இப்போது? இறுதியில் அவள் என் அண்ணன் மகள்தானே. நான் இப்போதே சென்று அவளை சந்திக்கிறேன். அன்று நடந்ததெல்லாம் வெறும் கேலி என்று சொல்கிறேன். அனிகேத் விரக்தியில் கத்தினான், அம்மா, அது கேலி அல்ல, அது வெறுப்பு. வெறுப்பிற்கான விலையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதற்குள் சாய் மேடையிலிருந்து அறிவித்தாள், பேராசிரியர் அனிகேத் அவர்கள் மேடைக்கு வந்து இன்று சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனிகேத் கனத்த இதயத்துடன் மேடைக்கு வந்தபோது சாய் பரிசு கேடயத்தை அவனிடம் நீட்டினாள். அவனது காதருகில் மிகவும் மெதுவான குரலில் சொன்னாள், மிஸ்டர் அனிகேத், இந்த பரிசு நேர்மையாக உழைக்கும் மாணவர்களுக்கானது.
யாரையும் சுமை என்று நினைத்து கைவிடுபவர்களுக்கானது அல்ல. உன் பட்ட படிப்புடன் கொஞ்சம் மனித நேயத்தையும் நீ கற்றிருந்தால் இன்று நீ இப்படி தலைகுனிந்து பரிசுகளை வழங்க வேண்டிய நிலை வந்திருக்காது. அந்த பரிசை சாயிடம் கொடுக்கும்போது அனிகேத்தின் கைகள் நடுங்கின. சாய் மக்கள் முன்னிலையில் தன்னை அவமானப்படுத்துவது போல அவனுக்கு தோன்றியது. அவன் மீண்டும் மெதுவாக பேச முயற்சி செய்தான். சாய், எனக்கு தெரியும் நான் தவறு செய்து விட்டேன் என்று. என் அம்மா சொன்னது தவறுதான். ஆனால் நான் உன்னை தேடிக்கொண்டுதான் இருந்தேன். சாய் ஏளனமாக சிரித்தாள். அந்த சிரிப்பு அனிகேத்திற்கு மட்டுமே கேட்கும் வகையில் இருந்தது. அவள் சொன்னாள், பொய் சொல்வதற்கு கூட அறிவு வேண்டும் பேராசிரியர் அவர்களே. நீங்கள் என்னை தேடவில்லை, உங்கள் அகந்தையை தேடுகிறீர்கள். அது இன்று எனது காலடியில் மிதிபட்டு விட்டது. அனிகேத்திற்கு அங்கிருந்து ஓடிவிடலாம் என்று தோன்றியது. ஆனால் அவன் அரசு விதிமுறைகளின் சங்கிலியில் சிக்கியிருந்தான். நிகழ்ச்சி முழுவதும் சாய் அனிகேத்தை ஒரு சாதாரண ஊழியரைப் போலவே நடத்தினாள். சில நேரம் அந்த கோப்பை இங்கே கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டாள். சில நேரம் மேடையின் விளக்கை சரி செய்யுங்கள் என்று சொன்னாள். அனிகேத்தின் பெருமையை பாடிக்கொண்டிருந்த அவனது நண்பர்கள் இப்போது தங்களுக்குள் முணுமுணுத்தனர். பாருங்கள், பேராசிரியரின் கர்வம் எல்லாம் அடங்கிவிட்டது. மேடம் அவருக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வு கொடுக்கவில்லை. அனிகேத்திற்கு இந்த நாள் தனது வாழ்வின் மிக நீண்ட மற்றும் அவமானகரமான நாளாக தோன்றியது. திருமண மண்டபத்தில் சாயின் கையில் எச்சி கிளாஸை கொடுத்த அந்த காட்சி அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. இன்று சாய் அவனை வேலைகளுக்கு நடுவே அலையவிட்டு தனது அதிகாரத்தை உணர செய்தாள். நிகழ்ச்சியின் இறுதியில் சாய் பேசும்போது ஒரு வாக்கியத்தை சொன்னாள். வாழ்க்கையில் ஒருபோதும் ஒருவரின் பலவீனத்தையோ அல்லது வறுமையையோ கேலி செய்யாதீர்கள். ஏனென்றால் காலத்தின் தராசு ஒரு நொடியில் ராஜாவை ஏழையாகவும் ஏழையை ராஜாவாகவும் மாற்றும் வல்லமை கொண்டது. அவள் அனிகேத்தை பார்த்து சொன்னாள், சிலர் பேராசிரியராக இருந்தும் அறிவில்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். சிலர் வீட்டு வேலை செய்பவர்கள் என்று இகழப்பட்டும் இந்த உலகையே ஆளுகிறார்கள். அனிகேத்தின் தலை வெட்கத்தால் குனிந்தது. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நிகழ்ச்சி முடிந்ததும் சாய் தனது அரசு வாகனத்தை நோக்கி சென்றாள். அனிகேத் அங்கேயே நின்று அவள் தூர செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வைரத்தை மண் என்று கருதி உதைத்து விட்டோம் என்பதும் இப்போது தனது கைகளில் பச்சாதாபம் எனும் சாம்பல் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது என்பதும் அவனுக்கு புரிந்தது. அவன் பைத்தியக்காரனைப் போல சாயின் காரின் பின்னால் ஓடினான். சாய், சாய், ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். ஆனால் சாய் காரின் கண்ணாடியை ஏற்றிவிட்டு ஓட்டுநரிடம் சொன்னாள், கிளம்புங்கள் அங்கிள், இங்கே வேலை முடிந்து விட்டது. அன்று இரவு அனிகேத் தனது ஒட்டுமொத்த அறிவின் கர்வமும் உடைந்து நொறுங்குவதை கண்டான். ஒரு மனிதனின் எண்ணம் சிறியதாக இருந்தால் பெரிய பட்டங்கள் கூட அவனுக்கு மரியாதையை பெற்று தந்துவிட முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். சாயின் அந்த ஒரு பார்வை அனிகேத்திற்குள் இருந்த பேராசிரியரை சாகடித்து விட்டது. அங்கே ஒரு தோற்றுப்போன மனிதன் மட்டுமே எஞ்சியிருந்தான். அடுத்த நாள் சூரியன் முழுமையாக உதிக்கும் முன்பே சுலோச்சனா அத்தை தனது சிறந்த பட்டுப்புடவை உடுத்தி கொண்டு அனிகேத்தை வலுக்கட்டாயமாக தயார் செய்து சாயின் அரசு விருந்தினர் மாளிகைக்கு அழைத்து சென்றார். அவர் கையில் ஒரு இனிப்பு பெட்டி இருந்தது. முகத்தில் ஒரு போலி புன்னகை இருந்தது. ஏதோ உலகத்திலேயே மிக அன்பான அத்தை அவர்தான் என்பது போல. நுழைவாயிலில் பாதுகாப்பு காவலர் தடுத்தபோது அத்தை கோபமாக சொன்னார், டே காவலாளி, தள்ளி நில். நான் உன் மேடமின் சொந்த அத்தை என்பது உனக்கு தெரியாதா? இவர் என் மகன் அனிகேத், பெரிய பேராசிரியர். நாங்கள் எங்கள் மருமகளை பார்க்க வந்திருக்கிறோம். காவலர் அனுமதி பெற்று அவர்களை உள்ளே விட்டார். சாய் அவர்களை வரவேற்பறையில் அமரச் சொன்னாள். சில நிமிடங்களுக்கு பிறகு சாய் அங்கே வந்தபோது அவளது நடையில் இருந்த கம்பீரத்தை கண்டு அத்தை தானாகவே எழுந்து நின்றார். அவர் முன்னே சென்று சாயை தழுவ முயன்றார். சாய், என் செல்ல மருமகளே. சாய் மிகவும் சாதுரியமாக 2 அடிகள் பின்வாங்கி சோபாவில் அமர்ந்து கேட்டாள், என்ன என்ன விசேஷம்? அனிகேத்திற்கு எங்கோ பெரிய இடத்தில் திருமணம் முடிவாகி இருப்பதாக கேள்விப்பட்டேனே. அத்தை அந்த இனிப்பு பெட்டியை மேஜையில் வைத்துவிட்டு மதுரமான குரலில் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லை சாய், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். நேற்று இரவு முதல் எனக்கு தூக்கமே வரவில்லை.
என் மருமகள் இவ்வளவு பெரிய அதிகாரி ஆகிவிட்டாள் என்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன். சாய் நம் குடும்பத்தின் பெயரை காப்பாற்றிவிட்டாள் என்று அனிகேத்திடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அன்று நடந்த சிறுபிள்ளைத்தனமான விஷயங்களை மறந்துவிடு சாய். உனது மதிப்பை எங்களால் அன்று உணர முடியவில்லை. அனிகேத் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சாயை பார்த்தான். அவன் சொன்னான், சாய், அம்மா சொல்வது சரிதான். எங்களிடமிருந்து தவறு நடந்துவிட்டது. உனது திறமையை நாங்கள் கணிக்க தவறிவிட்டோம். நம் பெரியவர்கள் சிறுவயதில் எடுத்த முடிவில் நான் இப்போதும் உறுதியாக இருக்கிறேன். அன்று உனக்கு தர முடியாத அனைத்து வசதிகளையும் சுகங்களையும் இன்று நான் தருவேன். சாய் ஒரு பெருமூச்சு விட்டு தன் முன்னால் இருந்த கோப்பை மூடிவிட்டு சொன்னாள், மிஸ்டர் அனிகேத், உங்களுக்கு ஏதோ பெரிய தவறான புரிதல் இருக்கிறது. சிறுவயது விஷயம் வேறு. அப்போது நான் உறவுகள் அன்பினால் நிலைக்கும் என்று நம்பிய ஒரு பேதை பெண். ஆனால் உறவுகள் பட்டங்களாலும் தகுதியாலும் தான் எடை போடப்படுகின்றன என்று உங்கள் அம்மாதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அத்தை பதற்றத்துடன் சொன்னார், இல்லை மருமகளே, அன்று நான் உன்னை திட்டியது உனக்குள் ஒரு பிடிவாதம் வர வேண்டும், நீ படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பார், என் திட்டுதலால்தான் நீ இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறாய். இப்போது அந்த பழைய விஷயங்களை விட்டுவிடு. திருமண தேதியை முடிவு செய்வோம். அனிகேத் ஒரு பேராசிரியர், நீயோ ஒரு கலெக்டர். உங்கள் ஜோடி இந்த நகரம் முழுவதுமே பிரபலம் ஆகும். சாயின் உதடுகளில் ஒரு விஷச் சிரிப்பு தோன்றியது. அவள் அத்தையின் கண்களை நேராக பார்த்து சொன்னாள், அத்தை, உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? என் மகன் பேராசிரியர் ஆகிவிட்டான். உனது லாயக்கற்ற மகள் 10ஆம் வகுப்பில் 2 முறை தோற்றுவிட்டாள். அவளை திருமணம் செய்து எங்கள் மூக்கை அறுக்க முடியாது என்று சொன்னீர்களே. அத்தையின் முகம் வெளுத்து போனது. அவர் தட்டு தடுமாறி சொன்னார், அது ஏதோ ஆத்திரத்தில் வாயிலிருந்து வந்துவிட்டது சாய். சாய் கையை உயர்த்தி அவரை அமைதிப்படுத்தினாள். மிகவும் அதிகாரமான குரலில் சொன்னாள், இப்போது நான் ஒரு 1ஆம் நிலை அதிகாரி. உங்கள் மகனோ வெறும் ஒரு பேராசிரியர். எனது தகுதியை நான் கீழே இறக்கிக் கொள்ள விரும்பவில்லை. உங்கள் மகனை போன்ற குறைந்த சம்பளம் வாங்கும் மற்றும் குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒருவரை திருமணம் செய்து எனது கௌரவத்தை கெடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மாவட்ட ஆட்சியர் சாதாரண பேராசிரியரை திருமணம் செய்து கொண்டார் என்று உலகம் என்னை தூற்றும். அனிகேத் கொதித்து போய் கேட்டான், சாய், நீ பழிவாங்குகிறாயா? உன்னால் நமது காதலை இவ்வளவு எளிதாக மறக்க முடிகிறதா? சாய் சோபாவிலிருந்து எழுந்து சொன்னாள், காதலை நான் அன்றே புதைத்து விட்டேன் அனிகேத். எந்த நாளில் நீ மக்கள் முன்னிலையில் என்னை எச்சி கிளாஸை பிடிக்க சொன்னாயோ அந்த நாளில். இப்போது என் மனதில் வெறுப்பு மட்டுமே எஞ்சியுள்ளது. உண்மை என்னவென்றால், இப்போது நீங்கள் என் தகுதிக்கு சமமானவர்கள் அல்ல. சுலோச்சனா அத்தை அழத் தொடங்கினார். சாய் மருமகளே, இப்படி செய்யாதே. நான் உன் காலில் விழுகிறேன். இல்லையென்றால் நான் உயிரோடு இருக்கும்போதே செத்து விடுவேன். சாய் வாசலை சுட்டிக்காட்டி உறுதியாக சொன்னாள், இப்போது இங்கிருந்து கிளம்புங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. மேலும் இந்த இனிப்பை எடுத்து செல்லுங்கள். உங்கள் கையால் தரும் இனிப்பு கூட எனக்கு கசக்கிறது. அனிகேத்தும் அவனது தாயும் அங்கிருந்து வெளியேறிய போது அவர்கள் முகத்தில் பேராசையும் அவமானமும் படர்ந்திருந்தது. அவர்கள் செல்வதை ஜன்னல் வழியாக பார்த்த சாய் ஒரு பெருமூச்சு விட்டாள். இத்தனை ஆண்டுகளாக அவளை தூங்க விடாமல் செய்த அந்த சுமை இன்று இறங்கியது போல உணர்ந்தாள். ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டால் உலகின் அனைத்து சவால்களும் சிறியவை என்பதையும், சுயநல உறவுகளுக்கு ஒரு பைசா கூட மதிப்பில்லை என்பதையும் அவள் நிரூபித்தாள். அடுத்த நாள் சாய் தனது அலுவலக மேஜையில் இருந்த கோப்புகளை மிகவும் கவனமாக ஆய்வு செய்து கொண்டிருந்தாள். அதில் கல்லூரியின் நிதி மற்றும் வினாத்தாள் கசிவு தொடர்பான பெரிய மோசடிகள் அம்பலாகிக் கொண்டிருந்தன. அவள் தன் முன்னால் நின்ற காவல் ஆய்வாளரிடம் கேட்டாள், ஆய்வாளரே, இதில் பேராசிரியர் அனிகேத்திற்கு தொடர்பு இருக்கிறது என்பதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? ஆய்வாளர் தலைவணங்கி பதிலளித்தார், ஆம் மேடம், அனைத்து ஆதாரங்களும் அவரைத்தான் சுட்டி காட்டுகின்றன. அவர் மாணவர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு வினாத்தாள்களை கசிய விடுகிறார். மேலும் நூலகத்திற்காக வந்த லட்சக்கணக்கான அரசு நிதியை தனது சொந்த கணக்கிற்கு மாற்றியுள்ளார். சாயின் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு தோன்றியது.
அவள் கட்டளையிட்டாள். நாளை காலையிலேயே அனிகேத்தை எனது அலுவலகத்தில் ஆஜர்படுத்துங்கள். அடுத்த நாள் அனிகேத் விலங்குகள் இல்லாமலேயே 2 காவலர்களின் பாதுகாப்பில் சாய் முன்னால் நிறுத்தப்பட்ட போது அவனது முகத்தில் இரத்தம் வற்றி போயிருந்தது. சாய் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு சொன்னாள், என்ன பேராசிரியர் அவர்களே, நீங்கள் கல்வியையே வியாபாரம் செய்பவராக மாறிவிட்டீர்களே. நீங்கள் உறவுகளைத்தான் ஏலம் விடுகிறீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தையும் விற்கத் தொடங்கிவிட்டீர்கள். அனிகேத் தட்டு தடுமாறி சொன்னான், இதெல்லாம் பொய். இது எனக்கு எதிரான சதி. நான் ஒரு நேர்மையான ஆசிரியர். நீ பழைய பழி வாங்கும் எண்ணத்தில் எனது கௌரவத்தை மண்ணோடு மண்ணாக்குகிறாய். சாய் ஆதாரங்கள் அடங்கிய ஒரு கனமான கோப்பை அவன் முன்னால் வீசி எறிந்தாள். பழி வாங்குவதற்கு எனக்கு இவ்வளவு உழைக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ரசீதுகளை பார். இதில் உனது கையெழுத்து இருக்கிறது. இந்த வங்கி அறிக்கைகளை பார். ஒரு பேராசிரியரின் சம்பளம் நகரத்தின் விலை உயர்ந்த இடத்தில் பங்களா வாங்கும் அளவிற்கு இருக்காது. அனிகேத்திற்கு பேச்சு வரவில்லை. அவன் நாற்காலியில் அப்படியே சாய்ந்தான். அவன் அழுது கொண்டே கெஞ்சினான், சாய், ஒரு முறை என்னை மன்னித்துவிடு. என் அம்மாவுக்கு தெரிந்தால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார். நான் சிறைக்கு செல்வதை அவரால் தாங்க முடியாது. சாய் மேஜையின் மீது சாய்ந்து அவரது கண்களை பார்த்து சொன்னாள், ஏழை மாணவர்களின் எதிர்காலத்தை நீங்கள் விற்றபோது உங்கள் தாயின் கௌரவம் உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்கள் என்னை லாயக்கற்றவள் என்றீர்கள். நான் தேர்வில் தோற்றுப்போனேன். ஆனால் இன்று நீங்கள் வாழ்க்கை பரீட்சையிலேயே தோற்றுவிட்டீர்கள் அனிகேத். உங்கள் கல்வி தகுதி மணல் கோட்டையைப் போல சரிந்துவிட்டது. அனிகேத் கைகூப்பி கேட்டான், நான் எல்லாவற்றையும் திருப்பி தந்து விடுகிறேன். தயவுசெய்து இந்த வழக்கை போடாதே. உன் காலில் விழுகிறேன். சாய் வெறுப்புடன் தனது காலை பின்வாங்கி கொண்டாள். சட்டம் யாருடைய காலிலும் விழாது பேராசிரியர். குற்றவாளிகளை பிடிக்க சட்டத்திற்கு கைகள் மட்டுமே உண்டு. எந்த கர்வத்தினால் என்னை சுமை என்று சொன்னீர்களோ அந்த கர்வமே இன்று உங்கள் செயல்களால் உங்களை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. அனிகேத் தனது தகுதியை அப்போதுதான் உணர்ந்தான். சாய் போனை எடுத்து உத்தரவிட்டாள், இந்த குற்றவாளியை சிறையில் அடையுங்கள். அனிகேத்தின் அலறல்களும் கெஞ்சல்களும் சாயின் அலுவலக சுவர்களில் மோதி பிரதிபலித்தன. ஆனால் சாயின் மனம் இப்போது கல்லாகி இருந்தது. ஏனெனில் இது போன்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவது சமூகத்திற்கு புற்றுநோய் போன்றது என்பது அவளுக்கு தெரியும். உண்மையான தகுதி பணத்தில் இல்லை, நேர்மையில் இருக்கிறது என்பதை அவள் நிரூபித்தாள். அனிகேத்தின் இந்த முடிவு மற்றவர்களை தாழ்த்தி தங்களை உயர்ந்தவர்களாக நினைப்பவர்களுக்கு ஒரு பாடம். சாய் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து யோசித்தாள். இன்று அவளது தந்தையின் கௌரவம் மீட்கப்பட்டது. ஏனெனில் உண்மை பொய்மையின் முகத்திரையை கிழித்திருந்தது. அன்று தனது பட்டத்தை கண்டு மமதை கொண்ட பேராசிரியர் இன்று ஒரு குற்றவாளியைப் போல தலைகுனிந்து நின்றார். சாயின் நேர்மை அவள்தான் அந்த நாற்காலிக்கு தகுதியானவள் என்பதை நிரூபித்தது. இரவு முழுவதும் நகரம் இருளில் மூழ்கியது. விருந்தினர் மாளிகையின் தோட்டத்தில் இருந்த மஞ்சள் விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அனிகேத் ஒரு நிழலைப் போல சாயின் வழியை எதிர்பார்த்து நின்றிருந்தான். ஜாமீனில் வெளிவந்தோ அல்லது ஒரு கடைசி வேண்டுகோள் விடுக்கவோ அவன் அங்கு வந்திருக்கலாம். சாய் தனது அரசு பணிகளை முடித்துக்கொண்டு காரில் இருந்து இறங்கிய போது இருட்டில் மறைந்திருந்த அந்த உருவத்தின் மீது அவளது பார்வை விழுந்தது. அவனது கௌரவம் இப்போது மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அனிகேத் நடுங்கும் குரலில் அழைத்தான், சாய், ஒரு நிமிடம் நிற்பாயா? சாய் தனது பாதுகாவலர்களை தள்ளி இருக்கும்படி சைகை செய்தாள். அனிகேத்தின் அருகில் சென்று கேட்டாள், பேராசிரியர் அவர்களே, இந்த நேரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் இங்கே இருப்பது சரியல்ல. உங்கள் சூழ்நிலை இன்னும் உங்களுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். அனிகேத் தனது கண்ணீரை துடைக்க முயன்று சாயின் காலடியில் அமர்ந்து சொன்னான், சாய், நீ எனக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க வேண்டுமோ கொடுத்துக்கொள். என்னை சிறையில் அடை, என் சொத்துக்களை பறிமுதல் செய். ஆனால் கடவுளுக்காக உன் கண்ணில் இருக்கும் இந்த வெறுப்பை மட்டும் குறைத்துக்கொள். அது என்னை உள்ளுக்குள் எரிக்கிறது சாய். நான் ஒரு இழிவான மனிதனாக நடந்து கொண்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். உன் காதலை மதிக்காமல் என் அம்மாவின் அகந்தையே எல்லாம் என்று நினைத்தேன். என்னை மன்னித்து விடு சாய். உனக்காக பூங்காவில் வண்ணத்து பூச்சிகளை பிடித்த அதே அனிகேத்தான் நான். சாய் ஒரு பெருமூச்சு விட்டாள்.
வானத்தை பார்த்து ஒரு கசப்பான புன்னகையுடன் சொன்னாள். பிறகு அனிகேத்தின் கண்களை நேராக பார்த்து சொன்னாள், அனிகேத், என்னை மன்னித்துவிடு என்று சொல்வது எவ்வளவு எளிது இல்லையா? அந்த இரவு உனக்கு நினைவிருக்கிறதா? உனது தாய் ஒரு மரியாதைக்குரிய விவசாயியான என் தந்தையை அவமானப்படுத்தி தூக்கி எறிந்தபோது நீ அங்கே நின்று சிரித்து கொண்டிருந்தாயே, உனக்கு நினைவிருக்கிறதா? நகருக்கு வருவதற்கான பேருந்து பயணச்சீட்டு வாங்கக்கூட வழியில்லாமல் என் தாயின் தாலியை நான் அடகு வைத்தேனே. உனது பட்டங்கள் என்னை வளர்க்கவில்லை, உனது வெறுப்புதான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது. நீ என்னை லாயக்கற்றவள் என்று நினைத்தாய். உனக்கு என் மீது எந்த உரிமையும் இல்லை என்று கருதினாய். அனிகேத் ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் சாய் அவனை தடுத்து மிகவும் அமைதியாக சொன்னாள், ஒரு பட்டத்திற்காகவும் காகித துண்டுகளுக்காகவும் உறவை நிராகரித்தவன் நீ. என் கண்ணீரை பார்த்து நான் பலவீனமானவள் என்று நினைத்தாயா? காது கொடுத்து கேள் அனிகேத், வாழ்க்கை வெறும் பிரிவின் கண்ணீரில் மட்டும் நிற்பதில்லை. இரத்தத்தை சிந்தி கடந்த 5 ஆண்டுகளாக நான் செய்த உழைப்பில் நிற்கிறது. நீ ஏசி அறையில் அமர்ந்து நான் தோற்றுப்போன கதைகளை சுவையாக சொல்லிக் கொண்டிருந்தபோது நான் நகரத்து வீதிகளில் பட்டினியோடு நாட்களை கழித்தேன். மக்களின் ஏளன பேச்சுகளை கேட்டேன் மற்றும் எனது ஒவ்வொரு காயத்திற்கும் நான் மருந்தாவேன். ஒருமுறை என்னை மன்னித்து விட்டதாக சொல் சாய் என்று அனிகேத் கதறினான். சாய் 2 அடிகள் பின்வாங்கி சொன்னாள், மன்னிப்பு கொடுப்பதற்கு நான் கடவுள் அல்ல அனிகேத். நான் இங்கே நீதி வழங்குவதற்காக அமர்ந்திருக்கிறேன். நீ செய்த குற்றத்திற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். காயங்களை பொறுத்தவரை சில காயங்கள் ஆறினாலும் அதன் வடுக்கள் ஆழமாக இருக்கும். அவை யாருடன் வாழ வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும் என்பதை நமக்கு எப்போதும் நினைவூட்டி கொண்டே இருக்கும். அனிகேத் அழுது கொண்டே கேட்டான், உனக்கு என் மீது துளியும் இரக்கமில்லையா? சாய் அமைதியாக பதிலளித்தாள், இரக்கம் என்பது ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் காட்டப்பட வேண்டியது. நீ இப்போது ஆதரவற்றவனாக இருக்கலாம், ஆனால் உனக்கு இரக்கம் காட்டுவது காலத்தை அவமதிப்பதாகும். அன்று நான் உனக்கு தண்ணீர் கொடுத்தபோது நீ எவ்வளவு வெறுப்புடன் என்னை பார்த்தாய் என்பது எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. இன்று அந்த தண்ணீர் கிளாஸ் உடைந்து விட்டது. அதன் சிதறல்கள் உனது விதியிலேயே குத்தி கொண்டிருக்கின்றன. அனிகேத் தலைகுனிந்து சொன்னான், சாய், நீ முற்றிலும் மாறிவிட்டாய். நீ அந்த பழைய சாய் அல்ல. சாய் அவனது கண்களை பார்த்து சொன்னாள், ஆமாம், நான் மாறிவிட்டேன். என்னை மாற்றியது வேறு யாரும் அல்ல, நீதான். உனது நிராகரிப்பும் அவமானமும் தான் எனக்கு இந்த பாதையை காட்டின. இன்று நான் இருக்கும் இந்த உயரத்தில் இருந்து பார்க்கும்போது நீ மிகவும் சிறியவனாக தெரிகிறாய். இப்போது நீ செல்லலாம். நாளை காலையில் நீதிமன்றத்தில் ஆஜராக தயாராக இரு. எனது பேனா இனி உறவுகளுக்கு முன்னுரிமை தராது. அது உண்மையை மட்டுமே எழுதும். அனிகேத் இருட்டில் மறைந்தான். சாய் அங்கே நின்று கொண்டு தனது வெற்றியின் உண்மையை உணர்ந்தாள். அந்த நிலவொளியில் சாயின் முகம் ஒரு பாறையைப் போல உறுதியாக தெரிந்தது. ஆனால் மறுபுறம் கவலையாலும் பச்சாதாபத்தாலும் அனிகேத் ஒரு நடைபிணமாக மாறியிருந்தான். அடுத்த நாள் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சாய் அனிகேத்தை தனது தனி அறைக்கு அழைத்தாள். அந்த அறையின் அமைதி அனிகேத்தின் இதய துடிப்பை விட கனமாக இருந்தது. அவன் நாற்காலியின் நுனியில் அமர்ந்து கொண்டு தனது நடுங்கும் கைகளை மறைக்க முயன்றான். சாய் அவனது கைது தொடர்பான கோப்பை எடுத்து அவனை கூர்ந்து கவனித்து கேட்டாள், இன்று என்ன தோன்றுகிறது பேராசிரியர் அவர்களே? நான் உங்கள் மீதுள்ள கோபத்தால் இதையெல்லாம் செய்கிறேன் என்றோ, அல்லது உங்கள் தாய் என் தந்தையை அவமானப்படுத்தியதற்காக பழி வாங்குகிறேன் என்றோ நீங்கள் நினைக்கலாம், இல்லையா? அனிகேத் தலைகுனிந்தவாறே பதிலளித்தான். நான் உன்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன் சாய். இன்று நீ எடுக்கும் எந்த முடிவும் உனது உரிமைதான். சாய் அந்த கோப்பை ஒருபுறம் தள்ளிவிட்டு சொன்னாள், இது எனது தனிப்பட்ட பழிவாங்கலாக இருந்திருந்தால் நான் இந்த நகரின் ஆட்சியராக வந்த அன்றே உன்னை வீதிக்கு இழுத்து அவமானப்படுத்தியிருப்பேன். ஆனால் எனது நோக்கம் அதைவிட பெரியது. உங்களை போன்றவர்கள் பட்டங்கள் இல்லை என்ற காரணத்திற்காக லாயக்கற்றவர்கள் என்று முத்திரை குத்தி யாருடைய கனவுகளை சிதைக்கிறார்களோ அந்த நூற்றுக்கணக்கான பெண்களுக்காகவே நான் இதை செய்தேன். ஒருவரை படிப்பறிவில்லாதவர்,
என்று நீங்கள் ஏளனம் செய்யும்போது அந்த தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு முழு தலைமுறையையுமே விரக்தியில் தள்ளுகிறீர்கள். சமூகம் எவர்களை சுமை என்று கருதுகிறதோ அந்த பெண்களின் குரலாக மாறுவதற்காகவே நான் என்னை மாற்றிக்கொண்டேன். அனிகேத் வெட்கத்தால் தலைகுனிந்து சொன்னான். சாய், எனக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ கொடு, ஆனால் உன் வெறுப்பினால் என்னை கொல்லாதே. சாய் அந்த கோப்பை அவனிடம் நீட்டி சொன்னாள். மிஸ்டர் அனிகேத், இந்த ஆவணங்களில் உனக்கு எதிராக பல ஆதாரங்கள் உள்ளன. உனது மீதமுள்ள வாழ்க்கை சிறையிலேயே கழியக்கூடும். ஆனால் இன்று நான் உன்னை கைது செய்யப் போவதில்லை. அனிகேத் ஆச்சரியத்துடன் கேட்டான். என்ன, என்னை மன்னித்து விட்டாயா? சாய் கசப்பான புன்னகையுடன் பதிலளித்தாள். இல்லை அனிகேத், உன்னை நான் அரசாங்க சிறையில் அடைக்கப் போவதில்லை. தப்பிக்கவே முடியாத ஒரு சிறையில் உன்னை அடைக்கிறேன். அது உனது சொந்த மனசாட்சி. உன்னை உனது மனசாட்சியிடமே ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு முறை நீ கண்ணாடியில் உனது முகத்தை பார்க்கும் போதும் அந்த ஏழை மாணவர்களின் முகமும் நீ காலால் மிதித்த சாயின் முகமும் உனக்கு நினைவுக்கு வரும். குற்ற உணர்வுடன் வாழ்வதே உனக்கான மிகப்பெரிய தண்டனை. அந்த சுமை உன்னை ஒருபோதும் நிம்மதியாக இருக்க விடாது. அனிகேத்தின் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகியது. சாய், என்னை மன்னிக்காமல் உயிரோடு கொன்றுவிட்டாய். அதற்கு பதிலாக என்னை சிறைக்கு அனுப்பியிருந்தால் என் மனபாரம் குறைந்திருக்கும் என்று கதறினான். சாய் தனது நாற்காலியை திருப்பிக் கொண்டு சொன்னாள். இங்கிருந்து கிளம்பு. நமக்கிடையிலான பயணம் இத்துடன் முடிந்தது. 2 நாட்களுக்கு பிறகு பேராசிரியர் அனிகேத் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிராயச்சித்தம் தேடி எங்கோ மறைந்து சென்று விட்டார் என்ற செய்தி நகரம் முழுவதும் பரவியது. ராஜினாமா செய்யும்போது அனிகேத் தனது சக ஊழியர்களிடம் சொன்னான். எந்த கல்வி மனிதநேயத்தை கற்றுத்தரவில்லையோ அது கல்வி அல்ல, அது வெறும் அறியாமையின் சுமை. அந்த சுமையை இனி என்னால் சுமக்க முடியாது. சாய் தனது அரசு வாகனத்தில் ஒரு புதிய பணியை நோக்கி புறப்பட்டாள். வழியில் சாலையோரம் அனிகேத்தின் தாய் சுலோச்சனா அத்தை நின்று கொண்டிருப்பதை அவள் கண்டாள். அவரது முகத்தில் பழைய அகந்தை இல்லை, மாறாக ஒரு தீராத கையேறு நிலை இருந்தது. அவர் சாயின் காரை பார்த்து கைகூப்பி கெஞ்சினார். ஆனால் சாய் காரின் கண்ணாடியை இறக்கவில்லை. அவளது பார்வை நேராக சாலையிலேயே நிலைத்திருந்தது. தனது பழிவாங்குதல் முழுமையடைந்து விட்டதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவளது மனதில் மகிழ்ச்சியை விட ஒரு முதிர்ந்த புரிதல் இருந்தது. உறவுகள் எப்போதும் சமமான தகுதியை சார்ந்தது அல்ல, அவை மனதின் பரந்த தன்மையை சார்ந்தது. அவள் ஓட்டுநரிடம் சொன்னாள். அங்கிள், காரை வேகமாக ஓட்டுங்கள். இன்னும் பல பெண்களின் கனவுகளை நான் நனவாக்க வேண்டியிருக்கிறது. சாயின் கார் அவளது இலக்கை நோக்கி வேகமாக பாய்ந்தது. பின்னால் விடப்பட்ட அந்த மனிதர்கள் கார் சென்ற பிறகு காற்றில் கரையும் தூசியைப் போல மறைந்து போனார்கள். சாய் யாரிடமும் பழிவாங்கவில்லை, மாறாக தன்னை ஒரு உயர்ந்த நிலையில் நிறுத்தி கொண்டாள். அங்கே அவளுக்கு யாருடைய அடையாளமும் தேவையில்லை. ஒரு பெண் முடிவு செய்துவிட்டால் தனது அவமானத்தையே தனது மிகப்பெரிய பலமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை அவள் நிரூபித்தாள். அனிகேத்தின் ராஜினாமாவும் சாயின் புதிய தொடக்கமுமே இதற்கு சாட்சி. வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி எப்போதும் தூய்மையான மனமும் நேர்மையான நோக்கமும் கொண்டவர்களுக்கே கிடைக்கும். நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் கண்ணாடியில் சாய் கடைசி முறையாக பின்னால் பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டாள். சிறுவயது விஷயம் வேறு, ஆனால் இப்போது நான் அந்த சாய். தோற்றுப்போன ஆட்டத்தை உழைப்பால் வெற்றியாக மாற்றியவள். மற்றவர்களை சிறியவர்களாக கருதி தங்களை பெரியவர்களாக நினைப்பவர்களுக்கு எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒரு பாடமாக இருக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.